முத்துப்பட்டணம்ங்கிற ஊரில் முத்துமணிங்கிற பணக்கார வியாபாரி இருந்தான். அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்துச்சு. அவன் இரக்க சுபாவம் உடையவனாக இருந்தான். அதனால் யார் வந்து உதவின்னு கேட்டாலும் தாராளமாக பணம் கொடுத்து அனுப்புவான். இவ்வளவு இருந்தும் மணமாகி பல ஆண்டுகளாகியும் அவனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலை. இவ்வளவு பணம் இருந்தும் நம்மளுக்கு பின்னாடி இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு மகன் இல்லையே அப்படின்னு அவனுடைய மனைவி வருத்தப்பட்டா. பணக்கார முத்துமணிக்கு வாரிசுன்னு ஒரு மகனும் பிறக்கலை அப்படிங்கிறத பார்த்துட்டு அவனோட சொந்தக்காரங்கள்லாம் ஏதேதோ நெருங்கிய சொந்தம் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு அவனை மொய்க்க தொடங்கினாங்க. முத்துமணியும் அவங்கள இன்முகத்தோடு வரவேற்று அவங்க கேட்ட உதவிகளை எல்லாம் செஞ்சு வந்தான். அப்படி வந்த உறவினர்களில் அருணாச்சலம்ங்கிறவனும் ஒருத்தன். அவன் என்ன சொன்னான்னா, தன்னோட மகன் உயர் படிப்புக்காக வெளியூர் போய் அங்கே தங்கி படிக்கணும்னு, அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுறதுனால அதை கொடுத்து உதவி செய்யணும்னு வேண்டினான். முத்துமணியும், ஆஹா உதவுற, உன்னோட மகன் எனக்கு மகனை போலத்தான் அப்படின்னு சொல்லி வச்சான். அவ்வளவுதான், இது உறவினர்களுக்கு இடையில் பரவிச்சு. முத்துமணி அருணாச்சலத்துடைய மகனை தத்து எடுத்துக்கொள்ள தீர்மானிச்சிட்டா அப்படின்னு உறுதியாக நினச்சிட்டாங்க. ஒரு நாள் முத்துமணி தன்னுடைய மனைவி கூட கோயிலுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு சின்ன பையன், ஐயா பசிக்குதே, ஏதாச்சும் தர்மம் செய்யுங்க அப்படின்னு கெஞ்சினான். முத்துமணியும் அவன் மேலே இறக்கப்பட்டு 10 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டு போனான். ஒரு வாரம் கழித்து அவன் அதே கோயிலுக்கு வந்தப்ப முன்னாடி அவன்கிட்ட பிச்சை கேட்ட சின்ன பையன் நிறைய பூக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அந்த சின்ன பையனும் முத்துமணியை பார்த்ததும் ஓடி வந்து வணங்கி, ஐயா நீங்கள் அன்னைக்கு கொடுத்த 10 ரூபா ரொம்ப உதவி இருக்குது. அன்னைக்கு அதில் 1/4 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்டு 5 ரூபாய்க்கு பூக்களை வாங்கி விற்ற, நல்ல லாபம் கிடச்சிது. அன்னையிலிருந்து தினமும் இங்கே பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிற, அதில் ஒரு பகுதியை சேமிச்சு வர, அதை வச்சு சீக்கிரமாகவே ஒரு கடை திறந்து தேங்காய், பழம், கற்பூரம், ஊதுவத்தி இது எல்லாத்தையும் விற்பேன். உங்களுக்கு நான் என்னென்னைக்கும் கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். முத்துமணியும் அதை கேட்டு மகிழ்ந்து போய், பேஷ் பேஷ், நீ என்னுடைய மகன் போலத்தான், வியாபாரத்தில் நீ முன்னுக்கு வந்துடுவ, உனக்கு என்னோட ஆசிகள் அப்படின்னு சொன்னான். அன்னையிலிருந்து அந்த கோயிலுக்கு வரப்பவெல்லாம் முத்துமணி அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகிறத வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு முத்துமணி வெகு நேரம் வரைக்கும் தூங்காமல் ஏதோ யோசிச்சுட்டே இருந்தான். அவனோட மனைவியும் என்ன யோசனைன்னு கேட்டான். முத்துமணி அதுக்கு, நமக்கோ குழந்தை பிறக்கலை, நம்மளுக்கு அப்புறமா நம்மளோட சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு ஒருவனை தத்தெடுத்துக்கலான்னு நினைக்கிற, நல்லவனாகவோ தெய்வ பக்தியுடையவனாகவோ அவன் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் வழக்கம் போல் அவன் கோயிலுக்கு போனான். அப்போ ஒரு இளைஞன் கோயில் மண்டபத்தில் அமர்ந்து தியானத்தில் மூழ்கி இருக்கிறத பார்த்தான். அன்னையிலிருந்து கோயிலுக்கு போனப்பெல்லாம் மண்டபத்தில் அதே இடத்துல அந்த வாலிபன் அமர்ந்து தியானம் செய்கிறத பார்த்தான். ஒரு நாள் அவன் அந்த இளைஞன் தியானம் கலைஞ்சு கண் திறக்கிற வரைக்கும் காத்திருந்தான். அவன் கண் திறந்ததும் முத்துமணி அவன்கிட்ட, யாரப்பா நீ, எந்த ஊர்க்கார, என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்டான். அவன் அதுக்கு, ஐயா நான் ஒரு அனாதை, கடவுளை தியானிச்சிட்டு இருக்கிறது தான் என்னோட வேலை, எனக்கு சொந்த ஊர்னு எதுவுமே கிடையாது, என்னை கடவுளை ரட்சிக்கிறாரு அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு முத்துமணி மகிழ்ந்து போனான். ஆஹா, இந்த இளைஞன் பக்திமான், பார்க்க நல்லவனா தெரியறா, இன்னும் கொஞ்ச நாள் இவனை கவனித்து பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு அவன் நினச்சான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சுது. ஒரு நாள் அந்த இளைஞன் கண்ணீர் வடிக்கிறத முத்துமணி பார்த்தான். உடனே அவன் அந்த இளைஞன்கிட்ட, ஏனப்பா நீ வேதனைப்படுற, உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னான். அப்போ அந்த இளைஞன் அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி, ஐயா என்னை மன்னிச்சிடுங்கன்னு கதறினான். முத்துமணி அதுக்கு, உன்னை நான் மன்னிக்கணுமா, எதுக்காக, ஏன் அப்படின்னு கேட்டான். அந்த இளைஞன் அதுக்கு, ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கடவுள் பக்தனெல்லாம் இல்லை, நான் ஒரு திருட, ஒரு நாள் ராத்திரி திருடுறதுக்காக உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அப்போ உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் தத்தி எடுத்துக்கொள்ள போகிற இளைஞன் நல்லவனாகவும் தெய்வ பக்தி கொண்டவனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க.
அதை கேட்டனா சொத்துக்களை அடையிறதுக்காக பக்திமானா நடிச்சு உங்களுடைய மனசை கவர்ந்துடலா அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டேன். அடுத்த நாள்ல இருந்து பக்திமான் மாதிரி தியானத்துல மூழ்கியவனா நடிச்சு உங்களுடைய மனசை கவர்ந்த. ஆனா நாள் ஆக ஆக என்னோட கெட்ட எண்ணம் என்னோட மனசை விட்டு அகன்றுருச்சு. உண்மையிலேயே எனக்கு கடவுள் பக்தி வந்துருச்சு. முன்னாடி நான் செஞ்ச திருட்டுகளையும் மோசடிகளையும் நினைச்சே கண்ணீர் வடிச்சு வேதனைப்பட்டுட்டு இருந்த அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட முத்துமணி திகைச்சு போனான். அப்ப அந்த இளைஞன், ஐயா, நீங்க தர்மாத்மா, தயால குணம் படைச்சவர். இப்பேற்பட்ட உங்களை ஏமாத்தி உங்களோட சொத்துக்களை நான் அடைய முயற்சி பண்ணுறது மிகப்பெரிய பாவச் செயல். நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொன்னான். முத்துமணியும் கொஞ்ச நேரம் வரைக்கும் யோசனை பண்ணினான். அதுக்கப்புறம் அவன் அந்த இளைஞன்கிட்ட, இங்கே பாருப்பா, நீ ஒன்று இந்த ஊரை விட்டு போக வேண்டாம், உன்னை என்னோட மகனா தத்து எடுத்துக்க போற அப்படின்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, அந்த இளைஞன் தான் ஒரு திருடன் என கூறியும் முத்துமணி அவனையே தன் மகனாக தத்து எடுத்துக்கொண்டது அறிவீன செயல்தானே? இவனை விட்டுவிட்டு முத்துமணி முன்பு பணம் கொடுத்து படிக்க வைத்த அருணாச்சலத்தின் மகனை தத்து எடுத்துக்கொண்டிருக்கலாம். அல்லது முத்துமணி தன் கோயிலில் தர்மம் கொடுத்த சிறுவனையாவது தத்து எடுத்துக்கொண்டிருக்கலாமே. ஏனென்றால் அவன் நேர்மையாய் வியாபாரம் செய்யவும் சேமித்து வைக்கும் இயல்பையும் கொண்டவன். இவர்களை விட்டுவிட்டு திருடனாக இருந்த இளைஞனை தத்து எடுத்துக்கொண்டது சரியா? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, முத்துமணி திருடனாக இருந்த இளைஞன் தான் தன் வாரிசாக இருக்க ஏற்றவன் என்று முடிவு செய்தது மிகவும் சரியே. அருணாச்சலத்தின் மகனை படிக்க வைத்து முத்துமணி அவனை அறிவாளியாக ஆக்கினான் என்றால் அதற்கு காரணம் அந்த மகனை தத்து எடுத்துக்கொள்வதற்கு என்பதல்ல. பிறருக்கு உதவுவது முத்துமணியின் இயல்பு. அதன்படி அவன் அருணாச்சலத்தின் மகன் நன்கு படிக்க எல்லா உதவிகளையும் செய்தான். அடுத்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த சிறுவன் வியாபாரியாக மாறிவிட்டதால் அந்த சிறுவனுக்கு பணத்தின் அருமை தெரிந்திருந்தது. அந்த பணத்தை சம்பாதிக்கும் வழியையும் அவன் அறிந்திருந்தான். சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இருந்தது. ஆனால் திருடனாக இருந்த இளைஞன் இப்படியெல்லாம் இருக்கவில்லை. பெரிய பக்திமானைப் போல நடித்து முத்துமணியை ஏமாற்றி அவனுடைய சொத்துக்களுக்கு தானே வாரிசாக விட வேண்டும் என்றே முதலில் எண்ணம் கொண்டிருந்தான். ஆனால் அவன் தொடர்ந்து கடவுள் தியானத்தில் மூழ்கியிருந்ததால் அது அவனுடைய மனதில் ஒரு நல்ல மாறுதலையே ஏற்படுத்தியது. அதனால் அவன் தான் முன்பு செய்த இழிவான செயல்களை எண்ணி மனம் வருந்தி கண்ணீர் வடித்தான். முத்துமணியின் சொத்துக்கு தான் ஆசைப்படவில்லை என்பதை தெரிவிக்க அவன் ஊரை விட்டே போய்விடுவதாகவும் கூறினான். அவன் முன்பு திருடனாக இருந்திருந்தாலும் இப்போது மனம் மாறி திருந்திவிட்டான். நல்லவனாகவும் கடவுள் பக்தனாகவும் உண்மையிலேயே ஆகிவிட்டான். வால்மீகி முனிவர் ஆரம்ப காலத்தில் வழிப்பறி செய்பவராகத்தானே இருந்தார். பிறகு அவர் நல்லவராகவும் பக்தராகவும் மாறிவிடவில்லையா? அதுபோல அந்த இளைஞனும் பக்தனாகிவிட்டான். என்றும் நேர்வழியில் செல்வான் என்றும் முத்துமணி உறுதியாக நம்பினான். அதனால்தான் அவனே தன்னுடைய சொத்துக்களுக்கு வாரிசாக ஏற்றவன் என முத்துமணி முடிவு செய்தான். இது முற்றிலும் சரியே என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.